ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹேர் வந்து ஆல்ரெடி கொட்டிருச்சுன்னா அந்த இடத்துல புதுசாக ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு, அப்புறம் அடர்த்தியாக முடி வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில். தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்லி செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அதே மாதிரி தோல் சீவிட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இஞ்சியும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறப்ப ரேஷியோ நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஹீட் ஆனால் போதும். ஆயில் அடுப்பில் வச்ச உடனேவே ஒரு 10-15 மிளகு எடுத்து நல்லா இடித்து அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து அந்த பெப்பர்லேருந்து ஒயிட் கலரில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்த உடனேவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ சூடாக இருக்க இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் ஜூஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அதேமாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போதே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு பதில் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும். முடி புதுசாக வளர்கிறது உங்களுக்கே தெரியும். இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். 1 மந்த்தாச்சும் ட்ரை பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெடியாக இருக்க இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். ஸ்கேல்பில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு சீப் எடுத்து சிக்கு இல்லாமல் தலையை நல்லா சீவி விட்டுக்கோங்க. சீவி விட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ முடியை இப்போ ஒரு ஷவர் கேப் எடுத்து தலையில் போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இது நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஒரு ஃபுல் நைட் உங்கள் தலையில் இந்த ஆயில் இருந்துச்சுன்னா முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். மார்னிங் எழுந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.